SCSDO அறிவியல் வானொலி வழங்கும் செய்திச் சாரல். இலங்கை அரசுக்கு எதிரான ஐநா தீர்மானம் வெற்றி. வாக்களிப்பில் பங்கேற்காத இந்தியா. மனித உரிமை மீறல் விவகாரத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றது. இது உலக அரங்கில் இலங்கைக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்கவில்லை. இலங்கையில் மனித உரிமை மீறப்படுவதாக கண்டனம் தெரிவித்து இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை மன்றத்தில் கொண்டு வந்தன. இதன் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. இலங்கை இறுதிக்கட்ட போருக்கு பின் அந்நாட்டில் தமிழர் நடத்தப்படும் விதம் உள்ளிட்ட பிரச்சினைகளின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தன. அதே நேரத்தில் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், கியூபா உள்ளிட்ட நாடுகள் இலங்கை அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தன. இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா, ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து 22 நாடுகளும், எதிர்த்து 11 நாடுகளும் வாக்களித்தன. மனித உரிமை மன்றத்தில் 47 நாடுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் அதில் பாதிக்கு மேற்பட்ட, அதாவது 24 நாடுகள் ஆதரிக்கும் பட்சத்தில் தீர்மானம் வெற்றி பெறும். அந்த வகையில் இலங்கை அரசுக்கு எதிரான இந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கியூபா போன்ற நாடுகளின் ஆதரவுடன் இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும் என்று இலங்கை கூறி வந்தது. இந்திய பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களிடம் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஆதரவு கோரியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் இந்த அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது? இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்குமா அல்லது எதிர்த்து வாக்களிக்குமா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கிடையில் இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெயந்த் கொலம்பகே தங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என உறுதியளித்துள்ளதாக தெரிவித்திருந்தார். எனினும் இவரது பேச்சு குறித்து இந்திய தரப்பில் எந்த எதிர்வினையும் வெளியாகவில்லை. அதேவேளையில் இலங்கையில் அதிகரித்து வரும் சீன ஆதிக்கம், சர்வதேச அரசியல் சூழல், உள்நாட்டு அரசியல் நிலவரம் என பல அம்சங்களை கருத்தில் கொண்டே இந்த விவகாரத்தில் இந்தியாவின் முடிவு அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த பின்னணியில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்கவில்லை. இதை புறக்கணிக்கும் முடிவை இந்திய தரப்பு எடுத்திருப்பது கவனிக்கத்தக்கது. தினசரி கொரோனா பாதிப்பு 53,000 கடந்தது. இந்தியாவில் இந்த ஆண்டில் முதல் முறையாக தினசரி கொரோனா பாதிப்பு 53,000 கடந்துவிட்டது. மராட்டியம், பஞ்சாப், கேரளாவில் வைரஸ் தொற்று அதிகமாக உள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் வீறு கொண்டு எழுந்துள்ளது. 10,000ற்குள் இருந்த தினசரி பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கியது. இப்போது தினமும் ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் 47,262 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 53,000 கடந்துவிட்டது. மொத்தம் 53,476 பேருக்கு கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலத்தில் மட்டும் 31,855 பேருக்கு நேற்று கொரோனா தாக்கியது. கொரோனாவால் நேற்று முன்தினம் 275 பேர் பலியான நிலையில் நேற்று சற்றே குறைந்தது. நேற்று நாடு முழுவதும் 251 பேர் கொரோனாவுக்கு பலியாகியிருக்கிறார்கள். இதனால் மொத்த பலி 1,60,692 உயர்ந்துள்ளது. நேற்று 251 பேர் பலியானதில் 6 மாநிலங்கள் மட்டுமே 78.49% கொண்டுள்ளது. அதிகபட்சமாக மராட்டியத்தில் 95 பேர் இறந்தனர். பஞ்சாபில் 39 பேரும், சத்தீஸ்கரில் 29 பேரும் இறந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 26,490 பேர் கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இதுவரை நாட்டில் 1,12,31,650 பேர் கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் நோய் தொற்றிலிருந்து மீட்கப்படுவதற்காக நாட்டின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து 15வது நாளாக நேற்று அதிகரித்தது. நேற்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் 3,95,192 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். மத்திய சுகாதார அமைச்சகம் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SCSDO அறிவியல் வானொலி வழங்கும் செய்திச் சாரல். கிழக்கு லடாக்கில் பதற்றம் முற்றிலும் தணிந்ததாக சீன ராணுவம் தகவல். கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தின் அத்துமீறல் முயற்சிகளால் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இருநாட்டு ராணுவத்திற்கும் இடையே மோதல், உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதைத் தொடர்ந்து இருதரப்பும் அங்கே படைகளை குவித்ததால் கடந்த மே மாதம் முதல் பதற்றம் நீடித்து வந்தது. அதனால் இருதரப்பு அதிகாரிகளும் தொடர்ந்து நடத்தி வந்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக அங்கே சர்ச்சைக்குரிய பகுதியாக விளங்கி வந்த பங்கோங் ஷோ ஏரியின் வடக்கு மற்றும் தெற்கு கரையிலிருந்து 2 நாட்டு ராணுவங்களும் சமீபத்தில் தங்கள் படைகளை விலக்கிக் கொண்டன. இதனால் இந்தியா, சீனா இடையேயான பதற்றம் தனிய தொடங்கியிருக்கிறது. அதே நேரம் இரு நாட்டு அசல் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இன்னும் பல இடங்களில் படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிழக்கு லடாக்கில் பதற்றம் முற்றிலும் தணிந்திருப்பதாகவும் அங்கு படைகள் விலக்குவதற்கு இரு நாடுகளும் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சீன ராணுவ அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரும் மூத்த ராணுவ அதிகாரியுமான ரென் குவாஷியாங் கூறியுள்ளார். அதே நேரம் அசல் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இன்னும் நிறுத்தப்பட்டிருக்கும் மீதமுள்ள படையினரை விலக்குவது குறித்து அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகின் மிக முக்கிய கடல் வர்த்தக பாதையான சூயஸ் கால்வாய் 193 கிலோமீட்டர் நீளமும் 24 மீட்டர் ஆழமும் 205 மீட்டர் அகலமும் கொண்டது ஆகும். 1869ஆம் ஆண்டு செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த சூயஸ் கால்வாய் எகிப்தின் வருவாயில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து வருகிறது. இந்த கால்வாயிலிருந்து வருவாயை பெருக்கும் நோக்கில் எகிப்து அரசு 2015ஆம் ஆண்டு பெரிய கப்பல்கள் பயணிக்கும் வகையில் கால்வாயை விரிவாக்கம் செய்தது. இந்த நிலையில் சீனாவிலிருந்து நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்களுடன் புறப்பட்ட எவர்கிரீன் என்ற வணிக கப்பல் மலேசியா வழியாக பயணித்து கடந்த திங்கட்கிழமை இரவு எகிப்தில் உள்ள சூயஸ் கால்வாயை வந்தடைந்தது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 7:40 மணியளவில் அங்கிருந்து கிளம்பிய எவர்கிரீன் கால்வாய் வழியாக நெதர்லாந்தின் ரோட்டர்டாமுக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று வீசிய பலத்த காற்றால் கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து முன்பக்கம் கால்வாயின் வடக்கு பக்க சுவற்றின் மீது மோதியது. அடுத்த கணமே கப்பலின் பின்பக்கம் மேற்கு திசையில் இழுத்து தள்ளப்பட்டு மற்றொரு பக்க சுவரில் மோதி நின்றது. கால்வாயின் 2 பக்க கரைகளின் சுவர்களிலும் மோதியபடி பக்கவாட்டில் சிக்கிக்கொண்ட இந்த கப்பலால் அந்த பாதையில் ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தும் தடைப்பட்டது. கப்பலை மீட்டெடுத்து நிலைமையை சரி செய்ய தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் கப்பல் மோதியிருக்கும் கால்வாயின் 2 பகுதிகளிலும் தோண்டி மணலை அப்புறப்படுத்தி மீட்டெடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சூயஸ் நிர்வாகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SCSTO அறிவியல் வானொலி வழங்கும் செய்திச் சாரல். கொரோனா தொற்றின் 2ஆம் அலையை தடுக்க புதியதாக டாக்டர்கள் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என அனைத்து அரசு டாக்டர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சுகாதாரத்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இதுகுறித்து அந்த சங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது: தமிழகத்தில் 2ஆம் அலையின் அறிகுறியாக நோய் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த பெருந்தொற்றின் முதல் அலையை 18,000 டாக்டர்களும் மருத்துவ பணியாளர்களும் திறம்பட பணியாற்றி கட்டுப்படுத்தினோம். இதன் காரணமாக தொடர் பணிசுமைக்கு ஆளாகி உள்ளோம். மேலும் முதல் அலையை கட்டுப்படுத்த அரசு அறிவித்த எந்தவித நிவாரணங்களும் வழங்காதது டாக்டர்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முறையான உணவு, தங்குமிடம், பாதுகாப்பு கவசம், தனிமைப்படுத்துதல், விடுப்பு போன்ற அடிப்படை தேவைகளுக்கும் சிரமப்பட்டோம். தற்போது 2ஆம் அலை தொற்றை தடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழகத்தில் 8 கோடி மக்கள் வசிக்கின்றனர். மக்கள் தொகைக்கு தேவையான டாக்டர்கள் நியமனம் போதுமானதாக இல்லை. எனவே புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும். டாக்டர்களின் குடும்ப பாதுகாப்பிற்கு அரசு பொறுப்பேற்கும் என உறுதி செய்துவிட்டு சென்னைக்கான மாற்றுப்பணி உத்தரவை அமல்படுத்த வேண்டும். அவசர பணியில் ஈடுபடும் டாக்டர்களின் ஓட்டளிக்கும் உரிமையை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது: தமிழகம், கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அதுபோல சில மாநிலங்களிலும் நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வெவ்வேறு கட்டங்களாக வெவ்வேறு நாட்களில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதியன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும். இந்த தேர்தலின் போது வாக்குப்பதிவிற்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை அச்சு ஊடகம் அல்லது மின்னணு ஊடகம் மூலமாக வெளியிடுவதற்கான வரையறைகளை அறிவிக்கப்படுகின்றன. ஒரு பொது தேர்தல் வாக்குப்பதிவின் முடிவுக்கு பின்னும் அரை மணி நேரம் வரை வாக்குப்பதிவு தொடரலாம். அதன்படி 27ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 7:30 மணி வரை வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவது மற்றும் அதனை அச்சு ஊடகம் அல்லது மின்னணு ஊடகம் வாயிலாக பரப்புவது தடை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு கட்ட தேர்தலின் வாக்குப்பதிவு முடியும் நேரத்திற்கு முன்பு 48 மணி நேரம் கால அளவில் ஏதேனும் கருத்து கணிப்பு அல்லது பிற வாக்குப்பதிவு ஆய்வு முடிவுகள் உள்பட எந்த ஒரு தேர்தல் விவகாரங்களையும் எந்தவித மின்னணு ஊடகத்தில் காட்சிப்படுத்துவது தடை செய்யப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SCSTO அறிவியல் வானொலி வழங்கும் செய்திச் சாரல். துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் கழிவறையில் கேட்பாரற்று கிடந்த ரூபாய் 19 லட்சம் தங்கம் பறிமுதல். சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு துபாயிலிருந்து வரும் சிறப்பு விமானத்தில் பெருமளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக விமான நிலைய சுங்க இலாக்கா கமிஷனர் ராஜன் சௌத்ரிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது உத்தரவு பேரில் சுங்க இலாக்கா அதிகாரிகள் துபாய் விமானத்தில் வந்த பயணிகளை தீவிரமாக கண்காணித்தனர். அந்த விமானத்தில் வந்த பயணிகள் அனைவரும் கீழே இறங்கி சென்ற பிறகு சுங்க இலாக்கா அதிகாரிகள் விமானத்தில் ஏறி ஆய்வு செய்தனர். அப்போது அந்த விமானத்தின் கழிவறையில் ஒரு பார்சல் கேட்பாரற்று கிடந்தது. அதை பிரித்து பார்த்த போதில் அது ஒரு தங்கச் சங்கிலி மற்றும் கைவளையம் இருந்தது. துபாயிலிருந்து அதனை விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வந்த யாரோ விமான நிலையத்தில் சுங்க இலாக்கா அதிகாரிகள் சோதனைக்கு பயந்து விமானத்தின் கழிவறையில் அந்த பார்சலை வைத்துவிட்டு சென்றிருக்கலாம் என தெரிகிறது. ரூபாய் 19 லட்சம் மதிப்புள்ள 410 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை கடத்தி வந்தது யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைநகரில் மாநில அரசின் அதிகாரம் குறைப்பு, மத்திய அரசுக்கு கூடுதல் பவர், புதிய சட்ட திருத்தம்.
தலைநகரில் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் தரும் புதிய மசோதா மக்களவையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு ஆட்சியில் உள்ளது. 70 சட்டசபை உறுப்பினர்களை கொண்ட டெல்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 67 இடங்களில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. தலைநகர் டெல்லியில் மாநில அரசுக்கு அதிக அதிகாரமா அல்லது மத்திய அரசுக்கு அதிக அதிகாரமா என்பதில் இரு தரப்பிற்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கிலும் போலீஸ், சட்ட ஒழுங்கு தவிர மற்ற விஷயங்களில் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் டெல்லி அரசுக்கு தேவையில்லை என்று தீர்ப்பளித்தது. இந்நிலையில் தேசிய தலைநகர் டெல்லி அரசு திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது. இந்த மசோதா டெல்லியில் மாநில அரசு மற்றும் துணைநிலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதை தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மாறாக இந்த புதிய சட்டத்தில் டெல்லி அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கும் முன்பு துணைநிலை ஆளுநரின் கருத்தை கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் டெல்லி அரசின் அதிகாரங்களை பறிக்கும் வகையில் உள்ளதாக ஆம் ஆத்மி குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த சட்டம் தேர்தலில் தோற்ற பாஜகவுக்கு அதிகாரத்தை வழங்கும் வகையில் இருப்பதாகவும் இது டெல்லிவாசிகளுக்கு மிகப்பெரிய அவமானம் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். தற்போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா விரைவில் மாநிலங்களவைக்கும் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SCSTO அறிவியல் வானொலி வழங்கும் செய்திச் சாரல். ஆப்கானிஸ்தானில் ராணுவம் தாக்குதல். 27 தலிபான் பயங்கரவாதிகள் கொன்று குவிப்பு. கத்தார் நாட்டின் தோகா நகரில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகள் இன்னும் அச்சுறுத்தலாகவே விளங்குகிறார்கள். ராணுவம் மீதும் போலீசார் மீதும் அவ்வப்போது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்தி பெருத்த உயிர்ச்சேதங்களை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு எதிராக அந்த நாட்டின் ராணுவமும் அவ்வப்போது சரியான பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் அங்கு தெற்கு ஜாபுல் மாகாணத்தில் மிஷான் மற்றும் ஷின்காய் மாவட்டங்களில் தலிபான் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக ராணுவத்துக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்தன. அந்த தகவல்களின் பேரில் அந்த நாட்டின் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு அதிரடியாக தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்களில் 27 தலிபான் பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டதாகவும் 18 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் ராணுவ வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இது மட்டுமின்றி தலிபான் பயங்கரவாதிகளின் சுரங்கப்பாதையும் வெடிமருந்துகளும் அழிக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த இழப்புகள் தலிபான் பயங்கரவாதிகளுக்கு விழுந்த பலத்த அடியாக பார்க்கப்படுகிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் 2 ஏவுகணைகள் சோதனை. வடகொரியா அதிரடி, அமெரிக்கா அதிர்ச்சி. கண்டம் விட்டு கண்டம் பாயும் 2 ஏவுகணைகளை சோதித்து வடகொரியா அதிரடி நடவடிக்கை எடுத்தது. இது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு அந்த நாட்டுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே இணக்கமான உறவு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கேற்ப வடகொரியாவை பல்வேறு வழிகள் மூலம் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்தது. ஆனால் தங்கள் மீதான விரோத உணர்வை அமெரிக்கா கைவிடாத நிலையில் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று வடகொரியா நிராகரித்தது. கடந்த 21ஆம் தேதி குறுகிய தொலைவுக்கு செல்கிற 2 ஏவுகணைகளை ஏவி வடகொரியா சோதித்தது. இந்த ஏவுகணைகள் மஞ்சள் கடலில் போய் விழுந்தன. இந்த நிலையில் நேற்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் 2 ஏவுகணைகளை வடகொரியா அடுத்தடுத்து ஏவி சோதித்தது. இது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவை என்று கருதி அவற்றை வடகொரியா ஏவி சோதிப்பதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடை விதித்துள்ளது. அந்த தடையை மீறித்தான் வடகொரியா நேற்று ஒரே நேரத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் 2 ஏவுகணைகளை ஏவி சோதித்து இருக்கிறது. வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உம் சமீபத்தில் தனது பேச்சுகளில் தனது அணு ஆயுத திட்டங்களை வலுப்படுத்தப் போவதாக சபதம் செய்தார். அமெரிக்காவின் புதிய ஜோ பைடன் நிர்வாகத்துக்கு அவர்களின் உறவுகளின் தலைவிதி வாஷிங்டனை பொறுத்தது என்று கூறினார். இந்த ஏவுகணை சோதனைக்கு ஜப்பானும் தென்கொரியாவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் இந்த ஏவுகணைகளின் சிதைவுகள் எதுவும் தங்கள் கடல் பகுதியில் விழவில்லை என்று ஜப்பானும் கூறியது. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது SCSTO அறிவியல் வானொலி வழங்கிய செய்திச் சாரல்.